பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. இந்த காலை வேளையில் நாம் 21 நாள் உபவாச ஜெபம் சபைக்காக வைத்திருக்கிறோம். சபைக்காக ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஓயாமல் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவ தரிசனத்துக்காகவும் திட்டத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக 21 நாள் இந்த ஜெபம் முடிகிற நாளில் இந்த நாள் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. விசேஷமா பார்த்தீங்கன்னா, வீட்டின் காரியங்களுக்காக முடிவுக்காக ஜெபிக்கிறாங்க, வேலைக்காக முடிவுக்காக ஜெபிக்கிறாங்க, திருமண காரியத்துக்கு முடிவுக்காக ஜெபிக்கிறாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கணும்னு ஏதாவது ஒரு காரியத்துக்கு அவங்க முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. நிறைய பேருடைய முடிவு என்னென்னமோ உருவாக்கிட்டு அந்த முடிவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம கூட சபைக்காக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு முடிவுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம சபைக்கு ஏற்ற இடத்தை அமைத்து தருவார், நமக்காக பண தேவை கர்த்தர் சந்திப்பார், இதற்காக நாம் போராடி ஜெபிப்போம் என்று நாமளும் ஒரு முடிவோடு காத்திருக்கிறோம். அதுதான் பக்தி உள்ளவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் என் தேவன் நிச்சயமாகவே நல்ல முடிவை தர வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில முடிவை தேடி ஓடுகிறார்கள். ஸோ எல்லா முடிவும் நல்ல முடிவா தெரியாது. மாம்சத்தோட முடிவு நிறைய எடுக்கிறாங்க. தப்பான முடிவு எடுத்துட்டு கர்த்தர் எனக்கு துணை இருப்பாருன்னு சொல்லிட்டு கடந்து போய் முடிவை தேடுறாங்க. எல்லா முடிவும் தேவனுடைய முடிவு கிடையாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் முடிவை நன்மையாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்க நம்பிக்கை தேவனை நோக்கி இருக்கா, தேவனை நோக்கி இருந்ததுன்னா அந்த நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு முடிவு எடுக்கும்போது மனுஷனை நம்புறாங்க. ஸோ இல்லைன்னா வேற ஏதாவது கம்பெனிஸை நம்புறாங்க, இல்லைன்னா உறவினர்களை நம்புறாங்க, இல்லைன்னா தேவைக்கு நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்புறாங்க. இந்த மாதிரி நம்பிக்கையை வச்சு தேவன்கிட்ட வருவாங்க. இல்லை இல்லை, அந்த நம்பிக்கை எந்த நாளும் அது ஆசீர்வாதத்தில் முடியாது. ஏன்னா நம்முடைய நம்பிக்கையே வேற மாதிரி போகுது. ஆனால் நாம் தேவனை நம்பி ஒரு காரியத்தில் இணங்கி அந்த விஷயங்களெல்லாம் முடிக்க போயிட்டோம்னா நிச்சயமாய் கர்த்தர் அந்த முடிவுக்கு நேர தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார், நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறார், நம்முடைய முகம் யாரை நோக்கி பார்க்கிறது என்பதையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல 100க்கு அதிபதி என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான். மரண அவஸ்தையில் அவன் விழுந்து கிடக்கிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறாரு, நிறைய பேரை கூப்பிட்டு சொல்றாரு. அதாவது விசேஷமா மூப்பர்களை எல்லாம் அழைத்து, என் வேலைக்காரன் ரொம்ப பலவீனமா இருக்கான், ஸோ அவன் மரணத்துக்கு எதுவா இருக்கான், நீங்க ஏசப்பா கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு அந்த காரியத்துல ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். இதை இந்த மூப்பர்கள் அவரிடத்துல இயேசு கிட்ட போய் பேசுறாங்க. ஆண்டவராகிய ரட்சகராக இயேசு கிட்ட இந்த மாதிரி இந்த ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் அதிகாரி, அவருக்கு வேலை செய்கிற ஒரு மனிதன் இருக்கா, அவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சில விஷயத்த சொல்லிட்டு அவங்க ஒரு சாட்சியை சொல்றாங்க. என்ன தெரியுமா? இந்த 100க்கு அதிபதி நல்ல மனுஷன், இவர் நம்ம ஜனங்களை நேசிக்கிறான், அது மட்டும் இல்லை ஒரு ஆலயத்தையும் நமக்கு கட்டி கொடுத்துருக்கிறான், ஒரு சர்ச் கட்டி கொடுத்துருக்கிறான். ஸோ இந்த மனுஷன் இப்போ ஒரு ஹெல்ப்னு வந்திருக்கிறாரு, அதுலேயும் தன்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், அதற்காக அவன் கேட்குறான் போது இயேசு கிறிஸ்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி கடந்து வருகிறார். கடந்து வரும்பொழுது இந்த 100க்கு அதிபதி மறுபடியும் அவருடைய சீஷர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், இல்லை போதகரை கஷ்டப்பட வேணான்னு சொல்லுங்க, அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுத்தமாமா, ஏசப்பா இங்கே வரணும் தொடணும் அதெல்லாம் வேணாம், அங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவன் சுத்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த எஜமான் இந்த 100க்கு அதிபதி இப்படியாய் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். பாருங்க, அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் பாருங்க. என்னன்னா, நான் உங்களுக்கு ஆலயெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு காணிக்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன், உங்களுக்காக உங்கள் ஜனத்தோட நான் பேசியிருக்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் இருக்குது, மரணத்துக்கு எதுவாக ஒரு பையன் இருக்கா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உரிமையாக அவர் கேட்டிருக்கலாம். ஒன்று, அல்லேலூயா. ஸோ அங்கே மூப்பர்களே சொல்லுகிறாங்க, இவன் தகுதியானவன், இவன் பாத்திரம்தான் இயேசுவே நீர் வரத்துக்குன்னு இவங்களும் அவங்க சொல்லி அப்படி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இல்லை ஆண்டவரே, நீர் வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. செய்த மேன்மையான காரியத்தை முன் வைக்கவே இல்லை,
ஒரு ஆலயம் கட்டுறதெல்லாம் சும்மா விஷயம் கிடையாது. ஆலயத்துக்கு நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஏராளமான பண தேவைகள் உண்டு, ஏராளமான மனித தயவு வேண்டும். அது எல்லாம் ஒருங்கிணைந்தால் தான் ஒரு ஆலயத்தை கட்ட முடியும். அப்போ இவன் அசால்ட்டாக ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கான், ஜனங்களை நேசித்திருக்கிறான், நல்ல ஒரு சோலா, நல்ல ஒரு ஆத்மாவாக இருந்திருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் இறங்கி செஞ்சிருவார். ஆனால் அவன் என்ன தெரியுமா சொல்ல, அதை மேன்மை பாராட்டல. ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே, அப்பா நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். ஆமென். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ காரியத்துக்கு ஓடிக்கிட்டு இருப்பீங்க, எத்தனையோ காரியத்தை தேவனை நோக்கி காத்துட்டு இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கை இயேசுவாக இருந்தால், அவர் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் சொன்னால், இன்றைக்கே அந்த காரியங்களில் முடிவு நிச்சயமாய் நம்பிக்கையாய் அது முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கலாம். எந்த காரியத்துக்கு நீங்கள் ஓடுகிறீர்களோ, தேவனை நோக்கி ஆண்டவரே எனக்கு நீர் செய்யும் என்று அவர் பாதத்தில் விழுந்து கிடைக்கிறீங்களோ, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். ஸோ ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்கிறார். நம் சபைக்காக போராடி ஜெபித்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நம்மை அவர் வார்த்தையினால இடைக்கட்டி ஆசீர்வதித்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார் என்று அடியேன் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அப்படியே விசுவாசிங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அப்பா வீட்டில் இருந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எல்லா ஜெபத்தையும் கேட்குறீங்க. ஆண்டவரே அப்பா, எங்கள் நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது என்பதை நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில எதெல்லாம் நோக்கி ஆண்டவரே ஏக்கத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே இது ஜெயமாய் மாறப்போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட கர்த்தாவே எங்கள் சபைக்காக மனம் இறங்குங்க. இந்த நாளில் நடக்க போகிற அற்புதமான ஆண்டவரே கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டம் நேர்த்தியாய் முடியட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்தும். இம்மட்டும் இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் அவங்களை பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.